ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்தின் இடையே தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் சுயம்பு லிங்க வடிவமாக உள்ளது. இன்றைக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இவ்விடத்தில் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும். காட்டாற்றின் பெயரோ தோரணப்பள்ளம் என்பதாகும். இச்சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம். இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள். தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள். பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள். ஒரு பட்டியில் இருந்து காராம்பசோன்று கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்ப்போன் அறிந்தான். மறுநாள் மாட்டினை பின் தொடர்ந்து சென்று கவனித்தான். அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கண்ணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான். இந்நிகழ்ச்சியை கண்ணுற்ற அவன் மறுநாள் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடமும் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாடு காராம்பசு பால் சொரிவதை காண்பித்தான். அனைவரும் இவ்வறிய நிகழ்ச்சியினைக் கண்டு மெய்சிலிர்த்து நின்றார்கள். இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றெண்ணி கை கூப்பி தொழுதார்கள். மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது கணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புட்டும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள். அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரளா மாநிலம் மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வியற்கை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி மாரியம்மன் என போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினார். அன்னையின் அருள்வாக்கின்படி அவ்விடத்தில் கணாங்க புற்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தனர். பின்று ஊர் மக்களும் பெரியதனக்காரர்களும் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோயில் அமைத்து பத்ம பீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர்.